ஓகே சார். சொல்லுங்கள் சார். ஃபைன் சார். சூப்பர் சார். ஓகே சார். லோன் ரொம்ப இமீடியட் சார், அர்ஜென்ட்டு. கொஞ்சம் எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார். வணக்கண்ணே. என்ன காலையில் ரொம்ப நேரமாக பேசினுக்கிற ஃபோனில்? லோன் விஷயமா பேசுகிறேன். லோன் விஷயம் முடிச்சு வந்துடுறேன். சரி சார், ரைட் பஸ். ஓகே சார். இன்ட்ரெஸ்ட் தானே சார், அது பார்த்துக்கலாம் சார். ஃபைனுங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஃபைன். ஹலோ. நான் தான் சார். ஃபைன் சார். சார் மார்னிங் பேசுனீங்களே லோனு, அது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த லோன் வேணாம். நீங்கள் இதோட கம்மி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி லோன் இருந்தால் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். காலைல போசல பார்த்தேன், ஃபோன் பண்ணியிருந்தேன். இப்போ வருஷம் பார்க்குறேன், ஃபோன் பண்ணுங்கிறேன். இந்த ஒரு 2 நிமிஷங்க. சரி, ரைட் பஸ். என்ன சார் வேணும்? பேன் கார்டு, ஆதார் ஐடி. சென்ட் பண்ணிடுறேன் சார். வேறு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்களா? அது எத்தனை சார்? ஓகே சார். வேறு 3 மந்த் பேங்க் டீட்டெயிலுங்களா? ஸ்டேட்மெண்ட்டா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஃபைன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. வணக்கண்ணே. என்ன காலையில் போசல பார்த்தா போகிற சொல்ல ரொம்ப பிஸியாக பேசுகிறேன். என்ன விஷயம்? லோனுங்கிற என்ன விஷயம்? லோனு? ஆமாண்ணே, ஒரு ஆப் மூலியமா லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, கொடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதான் பேசிங்க. டீட்டெயில் கொடுத்துட்டு இருக்கேன். சரி. ஆப் மூலியமா லோன் வாங்காத, அது ரொம்ப ரிஸ்க்கு. புரியுதா நான் சொல்றேன்னு? ஆப் மூலியமா மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டு லோன் வாங்காத. பேங்க்ல தராங்க, டைரக்டா போ, மேனேஜர் பாரு, ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்கறாங்க அந்த டீட்டெயில் நீ கொடு, கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி அருமையா கொடுத்துருவாங்க. எது இருந்தாலும் பேங்க் மூலமா டைரக்டா வச்சுக்க டீலிங். இந்த மாதிரி ஆப் மூலியமா போகாத. ஏன்னாக்கா ஆப் மூலியமா போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க நீங்க வாழ்க்கையில. ஏன் ஒரு சூசைட்டே பண்ணிருக்கிறான். நல்லது நான் சொல்றேன் நான். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஒண்ணு பாக்குறேன். புரியுதா? அவங்க பேசும்போது நல்லா தெளிவா பேசுறாரு. சரி, நம்பிக்கையான மாதிரி இருக்காரு. சரி, சரிடா. என்னடா நம்ம அந்த ஆளை பாத்துருக்கிறியா? நேர்ல பாக்கல. ஆளை பார்க்காம நீ அவன் சொல்றான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீ அமுச்சு வச்சுக்கிற அவனுக்கு. நாளைக்கு இது எவ்வளவு ரிஸ்க்ல போய் மாட்டினா என்ன பண்ணுவேன்? உன்னை நம்பிதான் உன் குடும்பம் இருக்குது. உங்க அம்மா இருக்கிறாங்க, தங்கச்சிக்குது, அக்கா இருக்குது, எல்லாம் உன்னை நம்பிதான் இருக்கிறாங்க. நீ இந்த மாதிரி சிக்கல்ல போய் பிரச்சனை மாட்டினா என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், நான் சின்ன வயசுல இருந்து உன்னை பார்க்க நல்ல பையனா இருக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், அண்ணன் சொல்றதை எடுத்துக்க அறிவறியா. அப்புறம் பின்னால ரொம்ப ரிஸ்க் ஆயிடும், பின்னால கஷ்டப்படுவேன். ஜாக்கிரதை, பாத்துக்கோ, குடும்பத்தை நினைச்சுக்கோ. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். தம்பி, ரொம்ப நாளா பாக்குறேன், நீ ஒரு மாதிரியா இருக்கிற. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைண்ணா. ஏய், இந்த பாடுறா, எதனா இந்த பேசுறாங்கிட்ட சொல்லுடா. ஒண்ணு இல்லைண்ணா. சரி, நீ ஏதோ யோசனை பண்ற, சொல்றது தயங்குற. வா உள்ள வா, வீட்டு உள்ள போய் பேசலாம் வா. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணுண்ணா, பேங்க் லோன் இருக்குல்லண்ணா, அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல. சரி, அது நானு கெட்டலன்ட்டு வீட்டுல வந்து ரொம்ப ப்ராப்ளம் பெருசா போயிட்டு. பேங்க்? ஆமாங்க. இப்ப நீ எத்தனை மாசம் கட்டிக்கிற பேங்க்ல? 3 மாசம்ண்ணா. சரி, 3 மாசம் கட்டிட்ட. இப்ப அவங்க கட்டலன்றாங்களா பேங்க் மேனேஜர்? அது எப்படா நீ கட்டிக்கிறன்னு எப்படி அவன் கட்டலன்னு சொல்லுவான்? நான் கட்டியிருக்கேன். நான் வேணா காட்டு. சரி, நீ இதை கட்டிக்கிறியா? இது பேங்க் மேனேஜர் கட்டிக்கிற? யார் கட்டிக்கிறது? எனக்கு லோன் வாங்கி கொடுத்தாருலண்ணா, அவரு கட்டலண்ணா. அட போடா சோம்பேறி. ஏடா தப்பு பண்ணிட்டியடா. அவனுக்கு அடா கட்டுவாங்க. எது வந்தாலும் டைரக்டா பேங்குக்கே கட்டணும்டா. இந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டிருக்கிறியா? இப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன்? படிச்சு சொன்னேன், கேட்டியா கொஞ்சம்னா? இப்ப இந்த மாதிரி மன உளைச்சலுக்காக இருக்கிற நீ. ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ற? நீ அந்த மாதிரி பிரச்சனை போய் சிக்கல்ல மாட்டிருக்கிறியா இப்போ? சரி, இப்போ நீ கட்டினது உண்மை தானே? நம்ம போய் பேங்க்ல போய் பார்க்கறோம். நீ கவலைப்படாத, அண்ணா இருக்கிற. நம்ம போய் பேங்க்ல போய் எதை விசாரிப்போம். பேங்க் போய் பார்த்துட்டு வரோம். நம்ம மக்களே, தயவு செய்து ஆப் மூலியமா லோனு வாங்காதீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். எது ஒன்றாலும் நமக்கு எலிஜிபிள் இருந்தா கண்டிப்பா பேங்க்ல கிடைக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தெரியாதனமா ஆப் மூலியமா போய் மாட்டினீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம வீட்டுல எல்லாரும் நஷ்டப்பட வேண்டிய நிலைமை அளவுக்கு ஆயிடும். அதனால தயவு செய்து உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், ஆப் மூலியமா ஒரு காலமும் வாங்காதீங்க.